தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? இப்போல்லாம் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம உணவில் இருக்கக்கூடியது, இல்லை நம்ம பாடியில் மெட்டபாலிசம் நடந்து வரக்கூடிய கழிவுகள். இதை தாண்டி ஹெவி மெட்டல் பாய்சனிங் அப்படின்றது கொஞ்சம் வருஷமாக நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? பிளட்டில் வந்து மெர்க்குரி, லெட், ஆர்சனிக் இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸும் நிறைய பேருக்கு இருக்குங்க. எதனால் இதெல்லாம் சேருது? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த ஃபுட் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லைங்களா, கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால இது எல்லாமே நம்ம பயன்பாட்டுக்கு அதிகமாக கொண்டு வந்ததுனாலையும் வரக்கூடியது தான். அப்போ பிளட்டில் டாக்ஸின்ஸ், கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியுது? பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி ஒரு சோர்வு, நாசியா, வாமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி உணர்வோ, உணவு சாப்பிட்டாலே குமட்டல் வர்றது, ஸ்கின்ல அடிக்கடி ப்ராப்ளம் வருங்க. எனக்கு காரணமே தெரியாமல் ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? இதில் அர்டிகேரியா ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்தால் வரக்கூடியதுங்க. இதை தாண்டி நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு உடலில் கழிவுகள் இருக்குது, இதை எப்படி வெளியேற்றலாம்ன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல உணவு முறையில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ காலையிலே டீ காஃபி குடிப்பீங்க, அதற்கு பதிலாக ஹெர்பல் ட்ரிங்க் ஏதாவது நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ஹெர்பல் ட்ரிங்க் நம்ம குடிக்கும்பொழுது பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உணவு முறை அப்படின்னு எடுக்கும்பொழுது சில உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்க்கணுங்க. ஸோ அதிகமாக அவுட் சைட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ, இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரெடி டு குக் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்குது இல்லைங்களா? இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரொம்ப எல்லாமே ரெடிமேடாக கிடைச்சிருச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணி சாப்பிட்டாவே, இல்லை லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டாவே போதும். ஸோ அப்போ அதில் அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கலாம், இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்த்துருக்கலாம். இந்த மாதிரியான உணவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா? இதற்கான காரணமும் என்னென்னா, உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றது, இல்லை கேன்சர் மாதிரியான நோய்கள் வர்றது, இதற்கு எல்லாமே காரணம் இதுதான். அப்போது பேசிக்காக இது எல்லாமே நம்ம மாற்றம் செய்தே ஆகணும். ஸோ என்ன ஃபுட்டாக இருந்தாலும் வீட்லேயே ஹெல்த்தியாக நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த உணவுகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ ஊறுகாய் மாதிரியான உப்பு நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த ட்ரிங்க், இந்த கஷாயம் ரெகுலராக ஒரு 48 நாட்களோ இல்லை 60 நாட்களோ நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு உடல் பருமன் இருந்தாலும் சரி, தைராய்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு என்னென்ன மூலிகை வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல அருகம்புல் நமக்கு தேவைப்படுது. அருகம்புல் பொடியாகவே நமக்கு கிடைக்குங்க, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அருகம்புல் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் எந்த வகையான கழிவுகள் இருந்தாலும், எந்த வகையான நச்சு கழிவுகள் அதை வந்து வெளியேற்றுவதற்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, நமக்கு யுட்ரஸில் கட்டிகள், ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது. இந்த மாதிரி உடலில் கட்டிகளோ இல்லை சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரியலங்க, தோலில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதிகமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறவங்களா நீங்கள், உங்களுக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அருகம்புல் பொடி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் வந்து ரொம்ப சிறந்தது, நெல்லிக்காய் பொடியும் இதனோட எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கருஞ்சீரகம், அருகம்புல், நெல்லிக்காய் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். இப்போது 100 கிராம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அருகம்புல் பொடி 100 கிராம், நெல்லிக்காய் பொடி 100 கிராம்,
கருஞ்சீரகம் எவ்வளவு எடுக்கணும்? 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் உஷ்ணத்தன்மை இருந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவை இது வெளியேற்றக்கூடியது. கருஞ்சீரகம் 50 கிராம், மஞ்சள் பொடி 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். சதக்குப்பை, ஸோ இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது. ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த பொடியும் ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கோரைக்கிழங்கு பொடி. கோரைக்கிழங்கு பொடி என்னங்க செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இதனோட சேர்த்து கஷாயமாக குடிக்க போகிறோம். உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ஹெவி மெட்டல் பாய்சன் சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப சிறந்தது கோரைக்கிழங்குங்க. இதனோட பொடியும் 50 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த எல்லா மூலிகையும் ஒன்றாக சேர்த்து, எல்லா பொடிகளையும் ஒன்றாக சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கு இது காலையிலே நம்ம குடிக்கும்பொழுது டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கூட இதை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ரெகுலராக இது நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். இது நல்லா கொதிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா, துளசி இலைகளோ கருவேப்பிலையோ இதில் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொடி எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி துளசி இலைகளோ கருவேப்பிலையோ இருந்தால் இதனோட சேர்த்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேறும். எத்தனை நாள் இது நம்ம குடிக்கலாம்? நான் சொன்ன மாதிரி 1 மண்டலமோ 60 நாட்களோ தொடர்ந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? சுகர் இருக்கா? தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், நிறைய பேருக்கு பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும், மலச்சிக்கல் இருந்தாலோ, நிறைய பேருக்கு வருஷக்கணக்காக எனக்கு சரும பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. டேண்ட்ரஃபில் ஆரம்பித்து எக்ஸிமா, சொரியாசிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த கஷாயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. உணவு முறையிலும் அதிகமான புளிப்போ இல்லை அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ரிச் ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உணவில் மோர் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், நெய் இது உங்களுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெய்யை உருக்கி உணவோடு சேர்த்துட்டு வாங்க, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்? ஒரு 10 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணாலே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னு பார்த்தோம்னா, பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் ஃபால் இருக்கா, அது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கே உடலில் நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன உணவு முறைகளும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.